மேற்கு நேபாளத்தில் நேற்று விடியற்காலையில் பயணிகள் பேருந்து ஒன்று மலைப்பாதையில் இருந்து 200 மீட்டர் உயரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 வெளிநாட்டினர் உட்பட 19 பேர் கொல்லப்பட்டனர். இறந்தவர்களில் ஒரு பிரிட்டிஷ், சீன மற்றும் இந்திய பிரஜை ஆகியோரும் அடங்குவர். 44 பயணிகளை ஏற்றிச் சென்றபோது அந்த பேருந்து விபத்துக்குள்ளானது. சுற்றுலா நகரமான பொக்காராவிலிருந்து தலைநகர் காட்மாண்டுவுக்கு சென்று கொண்டிருந்த அந்த பேருந்து டாடிங் மாவட்டத்தில் உள்ள பேக்தாட் சாலையில் இருந்து விழுந்ததில் 25 பேர் காயமடைந்தனர். அவர்களில் நியூசிலாந்து மற்றும் சீனாவைச் சேர்ந்த 2 பயணிகளும் அடங்குவர். இந்த விபத்தில் காயமடைந்த அனைத்து பயணிகளும் காட்மாண்டுவில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என நேபாள போலீசார் அறிவித்துள்ளனர். இந்த விபத்து குறித்து விசாரணைக்கு நேபாள அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. நேபாளத்தில் மோசமாக இருக்கும் மலைப்பாங்கான சாலைகளில் அடிக்கடி சாலை விபத்துகள் நடைபெறுவது வழக்கமான ஒன்றாக கருதப்படுகிறது. அந்நாட்டில் ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கானோர் சாலை விபத்துகளில் உயிரிழக்கின்றனர். சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில்.